முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா. வாரம் ஒரு சிந்தனை. சிந்தனை எண் 37. ஒரு தடவை ஹைபர் என்ற இடத்திலிருந்து பரவிய பேதி நோய் மதீனாவிலும் பரவத் தொடங்கியது. இதனால் மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரௌலாவை தரிசிக்க வந்த பலர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரணித்து விட்டார்கள். அப்போது மக்கா ஹரத்துடைய உலமாக்கள் அனைவரும் ஒன்று கூடி கஅபாவுக்கு முன் இருந்து சஹீஹுல் புகாரி கிரந்தத்தை ஓதி அந்த நோயின் தீங்கிலிருந்து இந்த ஊர் மக்களையும் ஏனைய முஸ்லிம்களையும் பாதுகாக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனிடம் அழுது கவலைப்பட்டு துஆ கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனும் அவர்களின் துஆவை ஒப்புக்கொண்டு அந்த நோயை அங்கிருந்து நீக்கிவிட்டான் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியரான அல்லாமா அஹ்மத் அல் ஹதுராவி அவர்கள் தாஜு தவாரீஹில் பஷர் என்ற தங்களது நூலில் கூறுகின்றார்கள். எனவே சஹீஹுல் புகாரி கிரந்தத்தை ஓதுவதன் மூலமாக நோய்கள் நீங்கும் என்பதற்கு இந்த செய்தியும் ஓர் சான்றாகும். மேலும் சஹீஹுல் புகாரி கிரந்தத்தை ஓதுவதன் மூலமாக ஹாஜாத்துக்கள் நிறைவேறும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே எதிர்வரும் சனிக்கிழமை வேர்விலை பைத்துல் முபாரக் வ தாருல் முஸ்தபா புகாரி தக்கியாவில் ஆரம்பமாக இருக்கும் சஹீஹுல் புகாரி மஜ்லிஸில் நாமும் கலந்து கொண்டு நற்பலன்களை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாகவும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.